السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. قال النبي صلى الله عليه وسلم: كنت نهيتكم عن زيارة القبور فزوروها فإنها تزهد في الدنيا وتذكر الآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இரண்டுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 24ஆம் நாள் தராவிகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று மத நல்லிணக்கம் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டு இருந்தது. பொதுவாக நம்ம இப்பெல்லாம் ஒன்றும் யார்ட்டையும் சண்டை பிடிச்சிட்டுலாம் இல்லை. அதனால மத நல்லிணக்கத்துக்கு அவசியமான ஒரு தேவை இப்ப இல்லை. அதே சமயத்தில் மத நல்லிணக்கம் என்கிற பெயரினால் சில ஷிர்க்குகளும் சில அனாச்சாரங்களும் இஸ்லாத்தில் தடை செய்யப்படுகிற விஷயங்களும் மத நல்லிணக்கம் என்கிற பெயரிலேயே நடப்பது மிக கொடுமை, மிக கொடூரம். அதை தடுக்க வேண்டிய கடமையும் உரிமையும் நமக்கு இருப்பது காரணத்தினால் அதை தடுப்பது, அதாவது என்ன செயல் கூடாதோ அதை தடுப்பது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு அணையில் ஓட்டை விழுந்து விட்டது என்று சொன்னால் ஓட்டையை அடைக்க முயற்சி செய்வதுதான் புத்திசாலித்தனமே தவிர அணையையே உடைக்க முனைவது புத்திசாலித்தனம் அல்ல. என்ன குறை இருக்கிறதோ அந்த குறை நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமே தவிர அதுல குறை இருக்கிறது என்பதற்காக அணையையே உடைக்க கூடாது. அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த கபர் ஜியாரத். இறந்தவர்களை அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிப்பது, பார்ப்பது, சந்திப்பது. பொதுவாகவே ஜியாரத் என்கிற அரபி வார்த்தைக்கு, அரபி பதத்துக்கு பொருளே சந்தித்தல் என்கிற பொருள்தான். ஹதீஸ்களிலே உயிருள்ளவர் ஒருவர் உயிருள்ள ஒரு மனிதரை சந்திப்பதற்கும் ஜாரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சந்தித்தார் என்கிற இடத்தில் ஜியாரத்து செய்தார் என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. ஆனாலும் மார்க்கத்தில் அதிகமாக ஜியாரத் என்கிற இந்த வார்த்தை உயிருள்ள ஒருவர் இறந்துவிட்ட ஒருவரை சென்று சந்திப்பது, இதற்குத்தான் ஜியாரத் என்கிற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு அறிவிப்பு இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர். கபர் ஜியாரத், இறந்தவர்களுடைய மண்ணறைகளுக்கு சென்று நீங்கள் ஜியாரத்து செய்வதை நான் உங்களுக்கு தடுத்திருந்தேன். ஏற்கனவே முன்னால் நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன், அங்க போகக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தேன். ஆனால் ஃபஸூருஹா, இப்போது நீங்கள் தாராளமாக ஜியாரத்து செய்து கொள்ளுங்கள், போகலாம். போவதற்கு என்ன காரணம், அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபைன்னஹா துஸஹது ஃபித் துன்யா,
நீங்கள் அடிக்கடி கபர்களை சந்திக்கும் போது உலகத்தின் மீது உண்டான பற்று உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடிக்கடி இறந்து போனவர்களை சந்திப்பதினால் மௌத்தான இடங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தாலே அவருடைய நினைப்புகள், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாரு என்பது போன்ற நினைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்திலிருந்து உங்களை நீக்கி தள்ளும். ஆகிரா, மறுமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இதுதான் ஜியாரத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒரு மன்னரைக்கு சென்று அவர்களை சந்திப்பதற்குண்டான நோக்கம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் இறந்து போனீர்கள், நாங்களும் இறக்கத்தான் போகிறோம், உங்களுடைய நிலைதான் எங்களுக்கும் என்கிற ஞாபகத்தை, நினைப்பை வளர்ப்பதற்குரியதுதான் ஜியாரத். ஜியாரத்துல் குபூர் என்று சொல்லக்கூடிய கபருக்கு சென்று சந்தித்தல் என்பதை நாம் விளங்க முடியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பைஹக்கியினுடைய ஷுஅபுல் ஈமான் என்கிற பாடத்தில் இடம்பெற்றிருக்கும், மன் ஸார கப்ர அபவைஹி அவ் அஹதிஹிமா ஃபீ குல்லி ஜும்அத்தின் குஃபிர லஹு வ குதிப பர்ரா. தன்னுடைய பெற்றோரை, இறந்துவிட்ட தன்னுடைய பெற்றோர்களை, ரெண்டு பேரும் இறந்துட்டா ரெண்டு பேரையும், அல்லது ஒருத்தவங்க இறந்துட்டா அத்தா இல்ல அம்மா இருக்கிறாங்க, இல்ல அம்மா இல்ல அத்தா இருக்கிறாரு, யார் இறந்து போனார்களோ அவர்களை ஒவ்வொரு ஜும்ஆவிலேயும் வாரத்தில் ஒரு நாளாவது அவர்களுடைய கபர்களுக்கு சென்று ஜியாரத்து செய்தால் குஃபிர லஹு, அடங்கப்பட்டிருக்கிறவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், வ குதிப பர்ரா, போகக்கூடியவருக்கு நன்மை எழுதப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பாங்க, முஸ்லிமுடைய 121வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதா தஃபன்துமூனி, என்னை நீங்கள் அடக்கம் செய்து விட்டால், நான் இறந்து போய் என்ன நீங்க அடக்கம் செய்து விட்ட பிறகு, ஃபஅகீமு ஹவுல கபரி, என்னுடைய கபரை சுற்றி நீங்கள் நில்லுங்கள். கதர மா துன்ஹரு ஜுஸூருன் வ யுகஸ்ஸமு லஹ்மஹா, எவ்வளவு நேரம் நிக்கணும் அப்படின்னா, ஒரு பருந்து ஏதாவது ஒரு கோழி குஞ்ச புடிச்சிட்டு போய் மேல தூக்கி வச்சு அது பீஸ் பீஸா உரிச்சு எடுக்குமே, அவ்வளவு நேரம் நீங்க நில்லுங்க. காரணம் என்ன அப்படின்னா, கபர்ல என்ன கொண்டு வந்து நீங்க வச்ச உடனேயே இப்ப என்ன பீஸ் பீஸா உரிச்சு எடுக்கிறதுக்கு போறாங்க. ஒரு 2 வழக்கு வந்துருவார் கேள்வி கேட்கறதுக்கா, என்ன பண்ண, நீ யாரு, எங்க இருந்த, என்ன, எல்லா கேள்வியும் இப்ப கேட்பாரு. பீஸ் பீஸா உரிச்சு எடுக்க போறாங்க இப்போ. அதனால அந்த நேரம் வரைக்குமாவது நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய கபரை சுற்றி நில்லுங்கள். அப்படி இருந்தா என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படி நாங்க நிக்கிறதுனால இறந்து போன உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அத்தஸ்தனஸபிக்கும், உங்களை கொண்டு நாங்கள் நிம்மதி பெறுவோம் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார். முஸ்லிமுடைய 121வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் வாயிலாக யாரை கபரில் ஜியாரத்து செய்வதற்காக போகிறோமோ, அங்கு யார் அடக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு செல்லக்கூடியவர் செய்யக்கூடிய துஆவின் காரணத்தினால் பலன் ஏற்படும், அவருக்கு பிரயோஜனம் ஏற்படும், அவருடைய கஷ்டங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லும். நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை தாண்டி செல்கிற போது, அப்ப அந்த சென்று கொண்டிருந்த ஒட்டகம் திமிரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கினா ஒரு பச்சை மட்டையை உரிச்சிட்டு வந்து பக்கத்தில் இருந்த 2 கபர்களிலேயும் நட்டி வச்சாங்க. கூட இருந்த சஹாபி கேட்கிறார், யார சொல்லலாம், என்ன வேலை செய்றீங்க, ஏன் இந்த வேலை தான்? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 கபரிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் வேதனை செய்யப்படுகிறது, அதாபு செய்யப்படுகிறது. எனவே நான் இந்த பச்சை மட்டையை உரிச்சு வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது பச்சையாக இருக்கிற காலம் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கும். இலைகள் மரத்தில் பசுமையாக இருக்கிற போதெல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும். எப்ப அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை விடுகிறதோ அப்போது காய்ந்து கீழே விழுந்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற விஷயம். அதே போல இந்த பச்சை மரமும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு நேரம் இது காய்கிற வரை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும். அந்த தஸ்பீஹின் காரணத்தினால் இந்த கபரில் இருப்பவருடைய அதாபு குறைக்கப்படும், வேதனை குறைக்கப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக இது மாதிரியான மக்பராவுக்கு, கபர்களுக்கு செல்கிற போது என்ன செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. புரைதா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா கரஜு இலல் மகாபிர், நாங்கள் கபர்களுக்கு சென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் அல் ஆஃபியா. முஃமினான முஸ்லிமான மறுமையினுடைய வீட்டை அடைந்துவிட்ட உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாமத் உண்டாகட்டுமாக. சாதாரணமா நம்ம ஒருத்தர் இன்னொருத்தர் செஞ்சுக்கிட்டா எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோமோ, அதே மாதிரி இறந்து போய் மண்ணோட மண்ணா அவர் போன பிறகும் கூட அந்த கபர் எங்க அடக்கப்பட்டதோ, எங்கே அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த இடத்துல போய் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியார் என்று சொல்வதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். பொதுவாக அவர் அங்க இல்ல, அவர் மண்ணா போயிட்டாரு, அவருக்கு இப்ப அங்க வேலை இல்ல. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்க அடக்கப்பட்டார். இப்ப அவருடைய எலும்பு கூட அங்க இருக்காது. இப்ப போனாலும் அங்க சலாம் சொல்லணுமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற முறை சலாம் சொல்லணும். அப்ப கூட இப்படி சலாம் சொல்லக்கூடாது. அவர்கள் மீது ஏற்கனவே இங்க யார் அடக்கப்பட்டாங்களோ அவங்க மேல அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் அப்படி சொல்லும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தரல. அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது, என்னமோ முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி. யாரை பார்த்து நீங்கள்னு பேசுவோம்? முன்னாடி யாராவது முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து உங்களுக்கு வேணுமா, நீங்க என்ன பண்றீங்க அப்படி கேட்போம். அவர் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டார், அவர் நம்மகிட்ட இல்ல, அப்ப எப்படி சொல்லணும்? அவருக்கு என்ன வேணும், அவருக்கு என்ன செய்யணும், இப்படித்தானே பேசணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தன்னிலையாகவே பேசுகிறார்கள். இறந்து போன மையத்திடத்திலே மையத்து இருக்கும் போது மட்டுமல்ல, அது மண்ணோடு மண்ணாய் போன பிறகு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டுமாக. வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் நிச்சயமாக நாங்களும் ஒரு நாள் உங்களுக்கு பின்னாடி வரத்தான் போகிறோம். நஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் அல் ஆஃபியா உங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் உடல் ராகத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், ஆஃபியத்தை கேட்கிறோம், நலவை கேட்கிறோம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அவர் நல்லா இருந்தா ஏன் இறந்து போயிருக்கு பிறகு? நமக்காக நல்லது கேட்கறது நியாயம். ஆஃபியத் அப்படின்னா எந்த நோய் நொடியும் இல்லாம சலாமத்தா நிம்மதியா இருக்கிறது, இதுக்கு பேர் தான் ஆஃபியத். இது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கேட்கலாம். இறந்து போனவர்களுக்கு என்ன ஆஃபியத்து? அவங்களே உடம்பு சரியில்லாம தானே இறந்து போயிருக்கிறாங்க, போய் முடிஞ்சிச்சு, மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. இதுக்கு பிறகு ஆஃபியத்துக்கு என்ன வேலை என்றால் அவர்களுக்குண்டான ஆஃபியத், அவர்களுக்குண்டான உடல் ராகத் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பாவங்கள் செய்யாம நிம்மதியாக இருப்பது. பாவங்கள் செய்த அடியார்களாக இருந்தால் வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வேதனை விட்டு நீங்கிறது தான் அவங்களுக்கு கிடைக்கிற ஆஃபியத். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் அல் ஆஃபியா எங்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் ஆஃபியத்தை கேட்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்பாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கைஃப அகூலு யா ரசூலல்லாஹ் தானி ஃபீ ஜியாரத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்ய போனா அங்க நான் என்ன செய்யணும், என்ன சொல்லணும் என்ன நபிகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கூலி அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். மேல சொன்ன அதே விஷயம், சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லு. வ யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅகிரீன், இப்படியும் துஆ செய்யி அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கும் அருள் புரியட்டும், எங்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கும் அருள் புரியட்டும் என்றும் துஆ செய். ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை, ஆயிஷா அம்மையாருக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை. இறந்து போனவங்களுக்கு மட்டுமல்ல, இறந்து போனவங்களே அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யும் கேட்கறது மட்டுமல்ல, உங்களுக்கு பின்னாடி நாங்க வரப்போறோம், எங்களுக்கு பின்னாடியும் மூத்தாகி போய் வரப்போறாங்க, அவங்களுக்கும் நீ ரஹ்மத் செய். முன்னாடி போன இனி யாரு இறந்து போறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து ரஹ்மத்துக்காக துஆ செய்யும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் நிச்சயமாக நாங்களும் உங்களோடு தான் வரப்போகிறோம். எப்படி செய்யணும்? கபர் ஜியாரத் செய்யும் போது எப்படி ஜியாரத் செய்யணும் முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருவாங்க. திருமதியில் இடம்பெற்றிருக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பாங்க, மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி குபூரின் பில் மதீனா, மதீனாவில் உள்ள கபர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றால் ஃபஅக்பர அலைஹிம் பிவஜ்ஹிஹி, அந்த கபரை தன்னுடைய முகத்தால் முன்னோக்குவார்கள். கபர் இங்க இருந்தா இங்க நிப்பாங்க, கபர் இங்க இருந்தா இப்படி திரும்பி நிக்க மாட்டாங்க. கபர் எங்க இருக்குதோ அதை விட்டுட்டு கிபிலாவின் பக்கம், இந்த பக்கத்து கபர் எங்க இருக்கு, கபருக்கு நம்முடைய முதுகை காட்டிட்டு கிபிலாவின் பக்கம் முன்னோக்கி நிற்கிறது. அதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த முறை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் நிற்பாங்க. கபர் எங்க இருக்கோ கபருக்கு முன்பாக தன்னுடைய முகம் தெரிகிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பாங்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை. நின்றுட்டு ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபர்வாசிகளே உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டுமாக. யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் உங்களையும் எங்களையும் மன்னிப்பானாக. அன்தும் ஸலஃபுனா, நீங்கள் எங்களுக்கு முன் சென்றவர்கள். வ நஹ்னு பில் அஸர், நாங்கள் உங்கள் அடிச்சுவடை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு நாள் என்ன இருக்கு தெரியல, ஆனா வரப்போறோம். நீங்க போன வழியிலே தான் நாங்களும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறோம் என்கிற பொருள் விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இப்ப எனவே இந்த ஹதீஸ்களுடைய பார்வையில் நாம் பார்க்கிற போது ஜியாரத்துல் கபூர் என்று சொல்லக்கூடிய கபருடைய ஜியாரத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் தடை செய்திருந்ததற்கு காரணம், அப்ப எல்லாருமே முஷ்ரிக்குகளா இருந்தாங்க, எல்லாத்தையும் வணங்கக்கூடியவர்களா இருந்தாங்க, சிலை வணக்கம் அவங்கள்ட்ட இருந்தது. காபத்துள்ளாலே 360 சிலைகள் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு சிலை வணங்குவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கடவுள், ஒரு வருஷத்துக்கு 360 கடவுள், 360 சிலைகள் காபத்துல்லாவுக்குள் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது. அப்படின்னா அவங்க சிலை வணக்கத்தின் மீது எவ்வளவு மோகம் உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க. எனவே அந்த மோகம் வந்த உடனேயே மாறி போகாது. அதனால இவங்க மறுபடியும் கபருக்கு போய் நின்றா பழைய ஞாபகங்கள் வந்துவிடும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சிருந்தாங்க. அந்த பக்கமே போகாதீங்க, அங்க போனா உங்களுடைய ஞாபகம் வரும். ஆரம்பத்துல சில கோப்பைகள் இருக்கும், சில கோப்பைகள் மதுவுக்கென்றே உள்ள கிளாஸ். சாதாரணமா கடையில போய் ஜூஸ் குடிக்க போறோம், ஜூஸுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, மதுவுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்ப அதுவும் ஜூஸ் கடைக்கு வந்துருச்சு. அதுலதான் இப்ப ஜூஸ் கடையில ஜூஸ் ஊத்தி தரான். மது குடிப்பதற்காக ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அப்படியே லாஸ்ட்ல கீழே தட்டு மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு சேஸ் அப்படின்னு சொல்லி குடிச்சாதான் அது உள்ள போகும். அதுக்காக அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. இந்த குடுவை, இந்த கிளாஸ் அதுக்குன்னு உள்ளது, அதுக்குன்னே உள்ளது இந்த கிளாஸ். இப்ப ஆரம்ப காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லும் போது மக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நல்ல தண்ணி அடிப்பாங்க, எவ்வளவுதான் குடிப்பாங்க, மூக்கு முட்டை குடிப்பாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அப்ப அவங்க அந்த மதுவை தேக்கி வைக்கிறதுக்காக சில பானைகள் யூஸ் பண்ணுவாங்க, சில குவளைகள், அது குடிக்கிறதுக்காக சில குவளைகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மதுவை முற்றிலுமாக ஒழித்தானோ, ஹராம், அதை தொடவே கூடாது அப்படின்னு சொன்னானோ, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, இருக்கிற மதுவெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருங்க, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. எதுலெல்லாம் நீங்க மது குடிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த கிளாஸ், சட்டி எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. மது குடிக்க கூடாதுங்கிறது நியாயம். அது குடிச்ச கிளாஸ் என்ன பாவம் செஞ்சது? அந்த கிளாஸை ஏன் தடுக்கணும்? ஏன் தடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, அதுல ஊத்தி இவன் ஜூஸையே குடிச்சாலும் அது அது மாதிரிதான் தெரியும். ஏன்னா முன்னாடி பழக்கம் இருக்கு நமக்கு. இது வரைக்கும் மது குடிச்சதே கிடையாது. இப்ப நம்ம கிராப் ஜூஸ் வாங்கி அதே கிளாஸ்ல குடிச்சா கூட நமக்கு எந்த ஃபீலிங் இருக்காது, கிராப் ஜூஸ் குடிக்கிற ஃபீலிங் தான் இருக்கும். ஆனா வேற ஒருத்தன், ஏற்கனவே மொடாக்குடியா இருந்த ஒருத்தன், இப்போ ஒரு கிராப் ஜூஸ வாங்கி அது நுரத்தள்ளி போய் அப்படியே தொழு நிக்குது. அதை வாங்கி வாயில வைக்கும் போதே கிராப் ஜூஸ் குடிக்கணும்ன்ற நினைப்பே அவன்கிட்ட இருக்காது, பழைய நினைப்பு வரும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த பாத்திரங்களை கூட தவிர்த்தாங்க அப்படின்னா, அந்த பழைய ஞாபகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால கடைசி கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டுறாங்க, நான் ஏற்கனவே அந்த பாத்திரங்கள் எல்லாம் உபயோகிக்க வேணாம்னு சொல்லி இருந்தேன், இப்ப பிரச்சனை இல்லை, உபயோகிச்சுக்கீங்க. காரணம் என்னன்னா, ரொம்ப வாரம் ஆகி போச்சு, அதுக்கு நமக்கு சம்பந்தம் சுத்தமா விட்டு போச்சு. இப்ப அதை பத்தி சொன்னாலே நமக்கு கோபம் வருது, இதை பத்தி சொன்னாலே ஹராம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது என்கிற நிலைமை சஹாபாக்கள் கிட்ட ஏற்பட்டுடுச்சு. அல்லாஹ்வுக்காக உயிரையே கொடுக்க தயாராயிட்டாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் ஒண்ணு ஹராமுன்னு சொன்னா அது எவ்வளவு உயர்தரமான பொருளா இருந்தாலும் சரி தூக்கி வீச தயாராயிட்டாங்க. எப்ப இந்த நிலைமை சஹாபாக்கள்கிட்ட வந்துடுச்சோ, இனி அவங்க அந்த பாத்திரத்தை உபயோகிச்சாலும் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த நினைப்பு வராது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்ப நீங்க அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க, இப்ப நீங்க அந்த கிளாஸ்ல குடிங்க என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதே மாதிரிதான் கபர் ஜியாரத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தடை பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, இவங்களுடைய ஞாபகம் மாறிச்சு, பழைய சிலை வணக்கத்தினுடைய நிலைப்பாடுகள் வந்துச்சு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்கள் போக போக சஹாபாக்கள் எப்படி உருவாயிட்டாங்க, எதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களோ அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க, அதை பத்தி சிந்தனையே பண்ண மாட்டாங்க. இப்ப ஓரளவு மாறியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப போங்க, இப்ப போய் கபரெல்லாம் ஜியாரத் செய்யுங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை தான் வரும், இப்ப நீங்க போனா உங்களுக்கு மறுமையுடைய சிந்தனை தான் வரும்.
இப்ப நீங்க போய் அவர் உள்ள படுத்திருக்கிறாரு, அவரை வணங்கணும் என்ற நினைப்பு உங்களுக்கு வராது. எனவே இப்போது நீங்கள் போங்க என்றுதான் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல உங்களுக்கு தடுத்திருந்த, இப்ப நீங்க போங்க என்கிற அனுமதியை கொடுத்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கும். குன்து அதுஹுலு பைத்தி அல்லதி ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுல தான் கடைசி காலத்துல, இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மக்பரா ரௌலா ஷரீஃப் எங்க இருக்குதோ அது ஆயிஷா அம்மையாருடைய வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுல தான் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் இறந்தாங்க, வஃபாத்தானாங்க. எங்க வஃபாத்தானாங்களோ அங்கேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அது ஆயிஷா அம்மையாருடைய வீடு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அங்க போவாங்க வருவாங்க. சொல்றாங்க, அதுகுலு பைத்தி அல்லதி ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன்னி வாதிஉ ஸௌபி. அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அத்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தானாங்க. அவங்களையும் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல அடக்கப்பட்டுச்சு. அப்பவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அங்க போவாங்க, தன்னுடைய வீட்டுக்கு போவாங்க வருவாங்க. எப்படி போவேன் அதையும் சொல்றாங்க, வாதிஉ ஸௌபி, என்னுடைய மேலாடைகளை கலட்டுவேன். வெளியில போனா புர்கா மறைச்சிட்டு எரிச்சிட்டு போகணும், வீட்டுக்குள்ள இருந்தா மேலாடை புர்காக்கள் என்ன செஞ்சுட்டா கலைச்சிட்டு ஃப்ரீயா இருக்கலாம். அது மாதிரி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும், என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் நான் வீட்டுக்குள்ள போவேன், என்னுடைய மேலாடைகளை நான் கலட்டி வைப்பேன். ஏன்னா எங்க அத்தாவும் எங்க கணவரும் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் ஃபவல்லாஹி ஃபலம்மா துஃபின உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஅஹும், அவர்களோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போது அங்கே அடக்கம் செய்யப்பட்டதோ, ஃபவல்லாஹி மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய தியாபி ஹயாஅம் மின் உமர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அப்பவும் நான் போனேன், ஆனா என்னுடைய முகம் எல்லாத்தையும் இழுத்து மூடிக்கிட்டு போனேன். காரணம் என்னன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது நான் கொண்டிருந்த வெட்கத்தின் காரணத்தினால். என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இங்க நமக்கு ரொம்ப கேள்விகள் இருக்கு இந்த ஹதீஸ்ல. ஒண்ணு, அவங்க இறந்து போயிட்டு யாருக்கு முன்னாடி மருதா போடணும்? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கணும், மறைஞ்சிருக்கணும், இதெல்லாம் நியாயம். இப்ப அவங்க கபருக்கு உள்ள இருக்கிறாங்க. கபருக்குள்ள நம்மள என்ன பார்த்துட்டா இருக்கிறாங்க. கபருக்குள்ள இருந்து நம்மளை பார்க்கலங்கும் போது ஏன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இப்படி சொல்லணும், இப்படி செய்யணும்? இப்படி செய்ய வேண்டிய வேலை காரணம் என்ன வந்துச்சு? இவ்வளவு நாள யாரோ ஒருத்தர் அடக்கப்பட்டிருக்கிறார், போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது தானே. ஆனா அப்படி செய்யல. அப்ப அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை ஏற்றிருப்பவர்கள் தான், கேட்டிருப்பவர்கள் தான். அப்ப அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த 2 பேர் இருக்கும்போது நான் ரொம்ப ஃப்ரீயா போனேன் வந்தேன். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்ததுக்கு பிறகு நான் என்ன செய்யல, அங்க போறத கிட்டத்தட்ட நிப்பாட்டிட்ட என்கிற அளவுக்குண்டான நிலைகள் என்னிடத்தில் தென்பட்டது. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. ஆனா திருமதியினுடைய வேறொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பாங்க, லஅன ஸவ்வாராத்துல் குபூர், கபர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பெண்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள், சாபமிட்டிருக்கிறார்கள். ஜியாரத்துக்கு போகக்கூடிய பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள், சாபமிட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துதான் ஒட்டுமொத்த இமாம்களும், எந்த இமாமும் இதுல விதிவிலக்கல்ல, எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பெண்கள் ஜியாரத்துக்கு போய் அங்கே குழப்பம் ஏற்படும் என்கிற பட்சத்தில் பெண்களுக்கு ஜியாரத் செய்வது ஹராம். அவர் எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நாதாவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அத்தாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, யார் அடக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவங்க எங்க போனாலும் சரி, பிரச்சனை ஏற்படும் என்கிற பட்சத்தில் என்ன செய்யக்கூடாது? கண்டிப்பா கபர் ஜியாரத்துக்கு போகக்கூடாது. பெண்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்தும் செய்திருக்கிறார்கள், சாபமும் இருக்கிறார்கள். அப்ப எங்க பெண்களுடைய கலத் மலத் சேருதல் இல்லையோ அங்க ஜியாரத்து செய்யலாம். உதாரணமா லைலத்துல் பராத், பராத்துடைய நைட்டு 12 மணிக்கு மேல போவோமே கபரிஸ்தானுக்கு, பேய் நடமாடுற நேரத்துலன்னு சொல்லுவாங்களே. அப்ப பராத்துல எல்லாம் தொழுது முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செஞ்சிருக்கிறாங்கிறதுக்காக அப்ப நம்மளும் போவோமே. அப்ப மட்டும்தான் பெண்கள் இல்லாம நாம ஜியாரத் செய்யறோம். அப்ப எந்த பெண்ணும் வர்றது இல்லையே, எந்த பள்ளியா சொல்லுங்க, எங்கேயுமே அந்த பழக்கம் இதுவரைக்கும் வரல.
அந்த சமயத்துல யார் நினைச்சிருக்க எந்த பெண்களும் வர்றதில்லை, ஆண்கள் மட்டுமே போய் தியானம் செய்யறோம். இது அல்லாம வேற எந்த தியானத்தா இருந்தாலும் எங்க போய் தியானத்துக்கு பண்ணாலும் அங்க கண்டிப்பா யார் இருக்கிறா? பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும். கொஞ்சம் நெஞ்சம் ஆம்பளைங்க அங்கங்க தொப்பி கிப்பி போட்டு நிற்பாங்க என்கிற ஒரு நிலைப்பாடு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரொம்ப எச்சரிக்கையாக சொன்னார்கள். சரி, நம்ம ஜியாரத்துக்காக அங்க போறோம். என்னப்பா ஜியாரத்துக்காக அங்க போனோம். போன பிறகு எல்லாத்தையும் விவரமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. நம்மளமா கொடுத்து ரொம்ப விவரமா சொல்லுங்கன்றாங்க. ரொம்ப விவரமா நான் சொல்றதுக்கு தயார், நீங்க மட்டும் உட்கார தயாரா இருந்தா. எல்லாரும் உட்காரத்துக்கு தயார் இல்லை. அங்க போய் என்ன செய்யணும்? அதாவது விஷயம் பேசி முடியறதுக்கு முன்னாடியே மேட்டர் வந்துருது. இதெல்லாம் சொல்லுங்க, நான் சொல்லியே முடியலையே. என்ன செய்யணும் அங்க போய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு மாஜாவுடைய 1448வது ஹதீஸாக, அபூதாவுடைய 3121வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். மாக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, இக்ரஉ யாசீன் அலா மௌத்தாக்கும், உங்களில் இறந்து போனவர்களுக்காக நீங்கள் யாசீன் சூராவை ஓதுங்கள். தெளிவான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். எனவே இறந்து போனவர்களுக்காக போய் என்ன செய்யலாம்? யாசீன் சூராவை ஓதலாம். அவங்களுக்காக யா அல்லாஹ் இதனுடைய பலனை அவர்களுக்கு எடுத்து வைப்பாயாக சொல்லலாம். அது போய் சேருமானா சேரும். எப்படி சேரும் சொல்றோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, முஸ்லிமுடைய 3084, திருமிதியினுடைய 1297, அபூதாவுடைய 2494வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா, ஒரு மனிதன் இறந்து போனால் 3 விஷயத்தை தவிர மற்றதெல்லாம் அவனை விட்டு கட்டாயிடும். ஆனா அந்த 3 விஷயம் கட்டாகாது. என்னென்ன? இல்லா மின் சதக்கத்தின் ஜாரியா, அவன் இந்த உலகத்தில் செய்திருக்கிற நிரந்தர தர்மம், பள்ளியாசல் கட்டி விட்டு போயிருக்கிறார், அல்லது ஒரு கிணறு தோண்டி விட்டு போயிருக்கிறார், அல்லது ஒரு விடுதி தங்கி விட்டு போயிருக்கிறார், பிரயாணிகள் போற வர்றவங்க தங்குறதுக்காக. இதை எவ்வளவு காலங்கள் அது கெட்டு போகாம இருக்கிற வரைக்கும் யாரெல்லாம் அதை உபயோகிப்பாங்களோ அவங்களுடைய நன்மைகள் இறந்தவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற தெளிவான ஹதீஸ். தடை இல்லை, மற்றதெல்லாம் தடை. நாம சேர்த்து வச்சிருக்கிற செல்வத்தை கபூர்ல குடும்பத்துக்கு போட்டாலும் நம்ம கூட சேர்ந்து ஒட்டாது. நம்ம பெத்த பிள்ளைங்க சேர்த்தாலும் ஒட்ட மாட்டாங்க, எதுவும் நம்மோடு ஒட்டாது. ஆனால் இது நம்மோடு ஒட்டும், ஒட்டி கொண்டிருக்கும். அல்லது ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார் அவர், அந்த கல்வியின்படி ஒருத்தர் அமல் செய்கிறார். யாரெல்லாம் இவர் சொல்கிற இந்த கல்வியின்படி அமல் செய்வாங்களோ அவர் இறந்த பிறகும் இவர்கள் செய்கிற அமலுடைய கூலி அவருக்கும் கிடைக்கும். அவ்வளவின் சாலிகின் எதுகோலகு, அல்லது அவருக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை, அந்த புள்ள துவா செய்யறதும் மகன் துவா செய்யறதும் அத்தாவுக்கு போய் சேரும். இவைகள் தடை அல்ல. இதுக்கு பேர் தான் ஈசால் சவாபுன்னு சொல்லுவாங்க. அதாவது நாம ஒரு காரியத்தை செஞ்சு இதனுடைய நன்மையை யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடு அப்படின்னு கேட்கிறது. இதை தெளிவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. மட்டுமல்ல, பைஹக்கியினுடைய 7527வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக, மால மீத் ஃபில் கபரி இல்லா கல் கரீக்கில் முத்தகப்பிஸ் யன்ததிரு தாவத்தன் தல்ஹக்குஹு மின் அபின் அவ் உம்மின் அவ் அஹின் அவ் சதீகின். இறந்து போன ஒருவருடைய மையத் கபரில் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு ஆத்துல, ஒரு கடல்ல மூழ்கி கொண்டிருக்கிற ஒருவனை மாதிரி. எப்படி மூழ்கி கொண்டிருக்கிற ஒருவன் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா என்று எதிர்பார்ப்பானோ, அதுபோல இறந்து போன இந்த மையத்தும் தனக்காக யாராவது துஆ செய்ய மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறது. அது மின் அபின், தகப்பனோ, அவ் உம்மின் அல்லது தாயோ, அவ் அஹின் அல்லது சகோதரனோ, அவ் சதீகின் அல்லது நண்பனோ, யாராவது நமக்காக துஆ செய்ய மாட்டார்களா என்று எதிர்பார்க்கும். அப்படி யாராவது துஆ செய்து அந்த துஆ அந்த மையத்தை சென்று அடைந்தால் கானத் அஹப்ப இலைஹி மின் துன்யா வ மா ஃபீஹா, அது அந்த மையத்துக்கு இந்த உலகத்தை விட சிறந்ததாக இருக்கும். வஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் லயுத்கிலு அலா அஹ்லில் குபூர், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கபர்வாசிகளுடைய கபர்களில் நுழைக்கிறான். மின் துஆஇ அஹ்லில் அர்தி, பூமியில் உள்ளவர்களுடைய துஆவை நுழைக்கிறான். அம்சாலல் ஜிபால், மலை அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறான். வைன்ன ஹதியத்தல் அஹ்யாஇ இலல் அம்வாத், எனவே இறந்து போனவர்களுக்காக உயிருள்ளவர்கள் செய்யக்கூடிய கிஃப்ட் அல் இஸ்திக்ஃபாரு லஹும், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது, துஆ செய்வது.
அல்லாஹ்விடத்தில் இறந்து போன என்னுடைய தாய்க்காக, இறந்து போன என்னுடைய தகப்பனுக்காக, இறந்து போன என்னுடைய சகோதரனுக்காக, இறந்து போன என்னுடைய நண்பனுக்காக அல்லாஹ் அவனுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று துஆ செய்வது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. இது வெறுமனே ஹதீஸ் தானே அப்படின்னு தூக்கி போட முடியாது. காரணம் என்னன்னா 59வது சூராவின் 10வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லவர்களுடைய அடையாளத்தை சொல்கிற போது வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம் யகூலூன், முதல்ல முஹாஜிர்களை பத்தி அன்சாரிகளை பத்தி சொல்லிட்டு வருவான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் இவர்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் வரும். யகூலூன, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக, வலி இஹ்வானினல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் ஈமானோடு முந்திவிட்டார்களோ இறந்து போனார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று துஆ செய்வார்கள். எங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக, இறந்து போனவர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக துஆ செய்றவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லவர்கள் என்கிற பட்டியல்ல அடையாளம் பண்றான். இன்னும் இப்படியும் துஆ செய்வாங்களாம், வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, அந்த ஈமான் கொண்டவர்களை பற்றி உண்டான கெட்ட எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்தில் போட்டு விடாதே. இறந்து போன அந்த நல்லவர்களை பற்றி உண்டான கெட்ட எண்ணத்தை, அவங்களை பத்தி நாங்க தப்பு தப்பா சொல்றவங்களா ஆயிடக்கூடாது, எங்களுடைய மனதை கூட நீ அப்படி ஆக்கி விடாதே என்று அவர்கள் கேட்பார்கள். ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், எங்களுடைய இறைவனே நீ மிகவும் அருள்பாலிக்க கூடியவன், நீ கிருபை உள்ளவன் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அப்ப இந்த வாசகமும் எதை காட்டுகிறது? ஏற்கனவே இறந்து போன ஒருவர்களுக்காக இஸ்திக்ஃபார் தேடலாம். இது மட்டுமல்ல, பல ஆயத்துகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை எடுத்து பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை எடுத்து பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை எடுத்து பாருங்க. இதெல்லாம் குர்ஆன் ஆங்காவே சொல்லி காட்டுகிறது. அந்த துஆ எல்லாமே என்ன சொல்லும்னா, யா அல்லாஹ் எங்களையும் மன்னிச்சிரு, எங்களுக்கு முன்னாடி உள்ள போனவங்களையும் மன்னிச்சிரு. முன்னாடி போனவங்க என்ன அர்த்தம்? முன்னாடி நடக்கிறவங்க அர்த்தமா? இறந்து போனவங்கன்னு அர்த்தம். அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவரு முன்னாடி நடக்கிறவங்களுக்காக கேட்டாரு, இறந்து போனவர்களுக்காக தெளிவாக கேட்டது, யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. அப்ப எப்படி கேட்க முடியும்? அவங்களுக்கு எந்த பலனும் நம்ம செய்ய முடியாது. இறந்து போனதுனா அவங்களுக்கு செத்தவன் தான், மண்ணோட மண்ணா போனவன் தான், அவங்களுக்கு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா ஏன் அவங்களுக்காக துஆ செய்யணும்? ஏன் அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யணும்? நாம இஸ்திக்ஃபார் செஞ்சு அவங்களுக்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. நாம யா அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடணும், மன்னிக்க மாட்டான் அப்படின்னு இருந்தா ஏன் கேட்கணும்? கேட்கறது வேஸ்டா போவோம். கேட்க சொன்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு இருக்குன்னு அர்த்தம். எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாலே ஏதாவது டீ காட்டி தரேன்னு அர்த்தம். ஏதாவது கொடுக்கறதான முறை. வாங்க வாங்க கூப்பிட்டு சும்மா வெறுமனையா அனுப்புவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், முன்னால் உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். இப்னு மாஜாவுடைய 3660வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, அன்ன ரஜுல லதுர்ஃபஉ தரஜத்துஹு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதனுடைய அந்தஸ்து சொர்க்கத்திலே உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவனுக்கு மேல 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 படித்தவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. பொதுவாவே அடுத்தவங்க தான் நம்மள வேற மாதிரி நினைச்சு வச்சிருக்கலாம். நல்லா இருக்கிற ஒருத்தனை கெட்டவனும் நினைச்சு வச்சிருக்கலாம், கெட்டு போன ஒருத்தனை நல்லவனும் நினைச்சு வச்சிருக்கலாம். ஆனா அவங்கவுங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும். நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது எனக்கு மட்டும் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் நாம யார், நாம என்னென்ன தப்பு பண்ணிருக்கிறோம், நாம என்னென்ன கரெக்டா நடந்திருக்கிறோம், இது அவங்கவுங்களுக்கு தெரியும். அப்படி அவனுக்கும் தெரியும் இல்ல. சொர்க்கத்துல அல்லாஹ் இப்படியே ஏத்திக்கிட்டே போவோம். அவனே அசந்து போய் கேட்பானா, அண்ணாஹாதா, என்னையா அல்ல இது பாட்ட உயர்த்துக்கிட்டே போறியே, என்ன இதெல்லாம் எங்க இருந்துச்சு? நானா இப்படி ஒண்ணும் பண்ணலையே, நான் பண்ணது ஏதோ கொஞ்ச நேரம் தானே, அதை தொழுக, அந்த தக்காத்து சதக்கா இவ்வளவு தானே, இனி உன் பாட்ட தூக்கிட்டே போறியே, இது எங்க இருந்து வந்தது என்று மனிதன் கேட்பான். சொல்லப்படும் வலதிக்க லக்க, உனக்காக உன்னுடைய குழந்தை கேட்ட பாவ மன்னிப்பின் காரணத்தினால் இது என்று பதில் சொல்லப்படும். அதனாலதான் அவன் கேட்கிறாரு, நான் செய்யலையே, நான் செஞ்சிருந்தா இவ்வளவு தானே கொடுத்துருக்கணும், நீ ஒன்பது தூக்கிட்டே போறியா, அண்ணாஹாதா, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அப்ப பதில் என்ன கிடைக்குது? உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்த இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, யா அல்லாஹ் என்னுடைய தாயினுடைய தகப்பனாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை. அத்தையத்துல கேட்கிறவன், அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் கேட்கிறமா இல்லையா? ஒருத்தருக்கு அத்தா அம்மா இறந்து போயிட்டாங்க,
அத்தாவும் இல்ல அம்மாவும் இல்ல, இறந்து போயிட்டாங்க. இப்ப அவரும் அத்தகையத்துல என்னதான் ஓதுறாரு, அல்லாஹ் மகஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தையும் மன்னிப்பாயாக, வலி வாலிதைய என்னுடைய பெற்றோரின் பாவத்தையும் மன்னிப்பாயாக. ஏன் கேட்கணும்? அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப நம்ம கேட்டா அவங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு எந்த பலனையும் நம்மளால சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொன்னா இந்த துஆ ஓதக்கூடாது. அத்தகையாத்துல இந்த துஆவை என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, ஓதுன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க, சுன்னத் ஓதுவது. அப்ப ஏன் கேட்கிறோம்? நாம கேட்கக்கூடிய இஸ்திக்பார் நாம அவங்களுக்காக பிழை பொறுக்க தேடினால் அந்த பிழை பொறுக்க தேடுதல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் அவர்களுடைய அதாபுகள் குறைக்கப்படும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வேறொரு ஹதீஸில் முஸ்லிமுடைய 1630வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், நஸஈனுடைய 3652வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அன்னரஜுலன் கால லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் நபிகளாரிடத்தில் வந்து கேட்கிறார், இன்ன அபி மாத்த, எங்க அத்தா இறந்து போயிட்டாரு, தரக்க மாலன், ரொம்ப சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு, வலம் யூசி, ஏன்னா இதெல்லாம் தர்மம் செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும், எந்த வசியத்தும் அவர் செய்யல. பகல் யுகஃபிரு அன்ஹு அன் ததஸத்தக அன்ஹு, அவருக்காக நான் இப்போ அவருடைய காசிலிருந்து தர்மம் செய்தா, சதக்கா செய்தா அவருடைய பாவம் மன்னிக்கப்படுமா? இந்த நன்மை அவருக்கு போய் கேட்குமான்னு கிடைக்குமான்னு கேட்கல. என்ன கேட்கிறாரு, நான் இப்ப சதக்கா செய்த அவருடைய பணத்திலிருந்து எடுத்து எங்க அத்தா பேர்ல நான் ஏதாவது தர்மம் செய்தா அவருடைய பாவம் மன்னிக்கப்படுமா? அல் யுகஃபிரு அன்ஹு, அவருடைய பாவம் மன்னிக்கப்படுமா என்று கேட்டப்ப கால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம், ஆமா மன்னிக்கப்படும் சொன்னாங்க. அப்ப அவர் இறந்துட்டாரு, அவர் இருக்கும்போது அவர் சதக்கா செய்யல, இப்ப அவன் புள்ள அவர் பேர்ல எழுதுறாரு, சதக்கா செய்யறார், யா அல்லாஹ் இதனுடைய நன்மையை எங்க அத்தாக்கு எடுத்து வை அப்படின்னா போய் சேரும் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன உம்ம சஅதின், எங்க அம்மா மாத்தத், இறந்து போயிட்டாங்க, ஃபஅய்யு ஸதகத்தி அஃதல், நான் இப்ப எங்க அம்மாவுக்காக என்ன சிறந்த ஒரு சதக்கா ஒரு தர்மத்தை செய்யணும் கேட்கிறாங்க. கால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் மாஉ, தண்ணீர், எல்லாத்துக்கும் தண்ணி கொடு உங்க அம்மா பேர்ல. கால அவர் சொல்றாரு, ஃபஹஃபர பிஅரன், உடனடியா ஒரு கிணறு ஒன்றை நான் வெட்டினேன். வெட்டி கால ஹாதிஹி லி உம்மி சஅதின், இது இதனுடைய ஜவாபு என்னுடைய அம்மாவுக்காக என்று நான் நியத்து செய்தேன். அபூதாவுதுடைய 1681வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸுடைய மற்றொரு ரிவாயத்துல புகாரியினுடைய 1953வது ஹதீஸாகவும் முஸ்லிமுடைய 1937வது ஹதீஸாகவும் பதியப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் நபிகளாரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மி மாத்தத், என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, வ அலைஹா ஸௌமு ஷஹரின், ஒரு மாசம் நோன்பு வைக்காமலே இறந்து போயிட்டாங்க. ஒரு மாசம் நோன்பு அவங்க வைக்கணும், வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தும் அவங்க நோன்பு வைக்காமலே இறந்து போயிட்டாங்க. அஃப அக்லீஹி அன்ஹா, என்னுடைய தாய்க்காக இப்ப நான் அந்த ஒரு மாச நோன்பை கல்லா செய்யலாமா என்று கேட்டப்ப கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம், ஆமா கல்லா செய்யி, நீ உங்க அம்மாக்காக நோன்பு வச்சா அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேரும் சொல்லிட்டு சும்மா விடல. ஃபதைனுல்லாஹி அஹக்கு ஐயுக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடன் தீர்க்கப்படுவதற்கு மிக உயர்தரமானது. உங்க அம்மா ஏதாவது யார்ட்டையா கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுத்துதானே ஆகணும். மனிதனுடைய கடனை இப்படின்னா அல்லாஹ்வுக்கு அவங்க வச்சுட்டு போயிருக்கிற கடன் சாதாரணமானதல்ல, அதுவும் நிறைவேற்றப்பட வேண்டியதுதான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய 1852வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஜுஹைனா என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் ஜாத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரிடத்தில் வந்து, இன்ன உம்மி நதரத் அன் தஹுஜ்ஜ, எங்க அம்மா ஹஜ் செய்யணும்னு நேர்ச்சை வச்சிருந்தாங்க, நேர்ச்சை செஞ்சிருந்தாங்க, நான் ஹஜ் செய்யறேன் நேர்ச்சை செஞ்சிருந்தாங்க. ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத், ஹஜ் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப அஹுஜ்ஜு அன்ஹா, இப்ப அந்த அம்மாவுடைய அந்த ஹஜ்ஜ நான் செய்யவா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கால நஅம், ஆமா செய், ஹுஜ்ஜி அன்ஹா, அவங்களுக்கு பாரமா நீ ஹஜ் செய் சொல்லிட்டு கேக்குறாங்க, அரஐதி லவ் கான அலா உம்மிக்கு தைனுன், உங்க அம்மாவுக்கு ஏதாவது கடன் இருந்தால் அகுந்தி காவியத்த, நீ அதை நிறைவேற்ற மாட்டியா? அப்ப உக்குமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடனையும் நீ நிறைவேற்று, ஃபல்லாஹு அஹக்கு பில் வஃபா, நிறைவேற்றுவதற்கு மிகவும் லாயக்கானவன் அல்லாஹ் தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பதில் சொன்னாங்க.
அப்ப இது மாதிரியான ஹதீஸ்கள் அங்கு போவது, அங்கு நின்று என்ன செய்வது, துஆக்கள் ஓதுவது, அங்கு நின்று அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் கேட்பது, இதை எந்த விதத்திலேயே என்ன செய்யல, இஸ்லாம் மார்க்கம் மறுக்கல. ஆனால் அங்க போய் நின்று மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத காரியங்களை செய்வது, போய் சஜிதா செய்வது அல்லது தவாப் செய்வது, பலம் பெறுவது, இது போன்றவைகளை தெளிவாக மார்க்கம் இது கூடாது என்று தடை செய்திருக்கிற இந்த செயல்களை அங்கு போய் செய்வதும் தடை. இது மாதிரியான பல விஷயங்கள், பல காரணங்கள் எங்கு நடைபெறுகிறதோ அந்த காரியம் தடுக்கப்பட வேண்டியதே தவிர அதற்காக கபர் ஜியாரத்தே கூடாது என்று சொல்வதற்கல்ல. அணையில் ஓட்டை ஏற்பட்டால் ஓட்டையை அடைப்பதுதான் ஒரு மனிதனுடைய அறிவாளித்தனமே தவிர அணையே உடை என்று சொல்வது ஒரு மனிதனுடைய அறிவாளித்தனம் அல்ல. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு ஜியாரத்தை காட்டி தந்தார்களோ அந்த வழியிலே, அந்த முறையிலே செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. நமக்கு முன்பு யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னித்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை சொல்லிடுறேன். அப்ப நான் எழுதுனதுனால மட்டும் அவர் சொல்லாம விட்டுட்டாரு. உண்மையிலேயே நான் சொல்றேன், இது யார் எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் என்ன சொல்லிடுவாங்க, போன உடனே நான் எழுதி கொடுத்தேன்ல, இதே செக்ரட்டரி எழுதி கொடுத்துட்டுமே, பொருளாளர் எழுதி கொடுத்துட்டுமே, உடனே சொல்லியிருப்பாரு நான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. கபறுகளில் ஊதுபத்தி மல்லிகை பூ வைத்து பாத்திகா ஓதுகிறார்களே, இதையும் விவரமாக சொல்லவும். நீங்க வாங்க, தனியா விவரமா சொல்றேன். இருந்தாலும் இதை பத்தி ஒரு சின்ன, ஏன்னா அவர் கேட்டதுனால அதை சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பச்சை மட்டையை உரிச்சு 2 பக்கமும் வச்சு இந்த மட்டை காயாம இருக்கும் வரைக்கும் தஸ்பீஹ் செய்யும். இந்த தஸ்பீஹினால் அந்த கபராளியினுடைய பாவம் அதாவு குறையும். மல்லிகை பூவை போடுங்க, இல்ல ரோஜா பூவை போடுங்க, இல்ல எந்த பூ வேணாலும் கொண்டு போய் போடுங்க. ஆனால் அந்த பூ பச்சையாக இருக்கிற அந்த பூ காயிற வரைக்கும் அதனுடைய திக்ர் போய் சேரும். அந்த பூவை போடுறது நோக்கம் இதுவல்ல. எது, அவருக்கு நம்ம மாலை போடுறோம், அவர் உயிரோட இருந்தா நம்ம கொண்டு போய் மாலை போடுவேன், அது மாதிரி இப்ப என்ன செஞ்சிருக்கோம், இது கபர்ல கொண்டு போய் மாலை அது அல்ல நோக்கம். அப்படி நோக்கம் இருந்தால் ஹராம், அது செய்யக்கூடாது. நோக்கம் இப்படி இருந்தால் என்ன நோக்கம், இது ஒரு பசுமையான ஒரு பொருள், இந்த பசுமையான பொருளை அந்த கபருக்கு மேல போட்டா அது காயிற வரைக்கும் திக்ர் செய்யும். அந்த திக்ரின் காரணத்தினால் கபரில் உள்ளவருடைய அதாபு குறைக்கப்படும் என்கிற நம்பிக்கை இருந்தால் அது தவறல்ல. ஊதுபத்தி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஊதுபத்தியை பொறுத்தவரை இப்ப போய் பண்றது மட்டுமல்ல, நாம கபருக்கு மையத்தை தூக்கிட்டு போறோமே, தூக்கிட்டு போய் அங்க கொண்டு போய் வச்சுட்டு ஊதுபத்தி குத்துறோமே, இதையே நான் வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஏன் வேணாம்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, தெளிவாகவே ஒரு கபூர்ல ஒரு நுஹூசத், ஒரு விரும்பத்தகாத ஒரு காரியம் நடைபெறக்கூடாது. இப்ப சாதாரண என்ன செய்யறோம், கொண்டு போய் பத்திய ஒட்டு மொத்தமா கொண்டு போய் கால் மாட்டில கொண்டு போய் குத்திடுறாங்க. அங்க அல் ஃபாத்திஹா அப்படின்னு அஜத்து சொல்லிட்டு இருக்கும் போது இது காத்துல ஒட்டு மொத்தமா எரிய ஆரம்பிச்சிருது. அது வெறுமனே இருக்கிறது இல்ல, என்ன செய்தது, எரிய ஆரம்பிக்குது. இது எப்படி தெரியுதுன்னா, அவருக்கு என்னமோ உள்ள உண்மையிலேயே நரகமே உள்ள போனது மாதிரியும் அவர் நரகத்தில் இருப்பதை போலவும் ஒரு காட்சியை மற்றவங்களுக்கு ஏற்படுத்துது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே தடை செய்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய மௌத்தாக்களோடு இறந்தவர்களை அழைத்து செல்லும் போது, கொண்டு போகும் போது தீச்சட்டிகளை கொண்டு போகாதீர்கள். அந்த காலத்துல இல்லை, இந்த காலத்திலேயும் பழக்கம் இருக்கு. எந்துக்கள்கிட்ட தீச்சட்டியை உடனே தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு போய் கொடுக்கறதுக்காக. அந்த தீச்சட்டிகளை கொண்டு போகாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். காரணம் என்னன்னா, இப்பவே நீங்க நரகத்துக்கு அவனை தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. வச்சு அதையும் சேர்த்து தூக்கிட்டு போனா எப்படி தெரியுது, நரகத்துக்கே அவரை கொண்டு போற மாதிரி தெரியுது. எனவே இதை தடுங்கள், இதை செய்யாதீங்க. அதே நிலைதான் இங்கே ஊதுபத்தி, பத்தியை கொண்டு போய் வைக்கிறதுனால அவருக்கு என்ன போய் வாசம் போய் சேரப்போதா, அது அல்ல. அதனால இது தடை. பூவை பொறுத்த மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன். அப்புறம் மறுபடியும் பின்னாடி போய் இந்த இப்படிலாம் பேசுறான் அப்படின்னா யாரும் பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் நேரடியா வந்து கேட்டுருங்க. பூவை எப்படி போடலாம் அப்படின்னா, இது ஒரு பசுமையான பொருள், இது காயிற வரைக்கும் சவாபு கிடைக்கும், தப்பல்ல. இது போடுறது அவருக்கு உயிரோடு இருக்கும் போது மாலை மாறி என்று நினைத்தால் தவறு. இது மாதிரி இன்னும் 1000 விஷயங்கள் இருக்கு, இதை சொல்லப்பட வேண்டிய இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் கிடைக்கும் போது சொல்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக விளங்கி அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.